நாள் இனி நாளாக மலரட்டும். இது உங்கள் நிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நடந்த ஒரு திருடை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆமாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் இல்லாத போது திருடை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க. திருடனுக்கு என்ன மரியாதை இல்லை, திருடின்னு போயிட்டான். என்ன திருடிட்டு போனா அப்படின்னு கேட்டால், நியூசிலாந்து காப்ஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் போடுவாங்க எங்கள் வீட்டில் திருடினதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு திருடின்னு போயிருக்கான். என்னோட குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிறந்து ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருந்தோம் ஒரு கோல்டு செயின். அவன் கழுத்தில் போட்டு வச்சுருந்தோம். அவன் ரொம்ப அழுதான்னு சொல்லி அன்றைக்கின்னு அந்த செயினை நாங்கள் கழட்டி வச்சுருந்தோம். அந்த செயினு, பிரேஸ்லெட்டு, ரொம்ப நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி சேர்த்து வச்ச எல்லா திங்ஸுமே போயிடுச்சு. அவன் எப்படி திருடின்னு போயிருக்கான் அப்படின்னா, என்னோடய ஹேண்ட்பேக்லேருந்து, என்னோடய ஸ்லிப்பர்ஸ்லேருந்து, என்னோடய க்ளோத்ஸ்லேருந்து, நல்ல க்ளோத்ஸ் தான், எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்கான். லிப்ஸ்டிக்லேருந்து. அநேகமாக அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இல்லைனா ஒய்ஃப் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் என்னோட திங்ஸை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கான். எல்லாமே ஃபுல் வீடை ஈட்டர் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருட வந்து திருடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் காப்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க, ஃபாரன்சிக்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க இங்கே. ஃபுல்லாக பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன் வேறு கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் தான் நாங்களே சேர்த்து வைப்போம். நானே கொஞ்சம் தான் சேர்த்து வைப்பேன். அப்படி கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதையும் இப்படி வந்து திருட மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் எங்களுக்கு கவுன்சிலிங்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரிங்க, எங்கே கண்டுபிடிச்சி தருவீங்களா அப்படின்னா அது மட்டும் முடியாது. இந்த ஊரில் ஆக்லாண்டில் ரொம்ப திருடு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இது வந்து நான் ஒரு பேனிக்காக இந்த வீடியோ போடல. இது வந்து நடக்கிற உண்மை இந்த ஊரில். இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது நியூசிலாண்டில், ஆக்லாண்ட்லலாம். ஆனால் இந்த விஷயமும் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியணும். அதுக்காக தான் நான் இதால் வந்து லிட்ரலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப உள்ளே இருக்கிற ஏரியாலலாம் கூட இல்லை. நான் ரொம்ப மெயின் ஆக்லாண்ட் சிட்டி ரொம்ப மெயின்லேயே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் நேட்டிவ் வெள்ளூர். எங்கள் ஏரியாவே அப்படியே ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும். அதனால் நமக்கு ரொம்ப சைலண்ட்டான இருக்க ஏரியாலாம் இருக்க முடியாது. நான் இருக்கிறது வந்து ரொம்ப மெயின் ரோட்டில். என் வீட்டு எதிரில் வந்து கேஎஃப்சி இருக்குது, பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, பக்கத்தில் ஃபுட் வேர்ல்டு இருக்குது. அந்த மாதிரி சுற்றி எல்லாமே ரொம்ப மெயினான ஏரியாவில் தான் இருக்கேன். அந்த மெயினான ஏரியாலுமே வந்து திருட எப்படி திருடின்னு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இதில் என்னென்னா வந்து திருட கொஞ்சமாவது மனசாட்சியோட ஏதாவது விட்டுட்டு போயிருக்கலாம். என் ஹஸ்பண்டோட ஷூஸ் எல்லாமே அப்படியே தான் விட்டுட்டு போயிருக்கா. வந்தது லேடியா ஜென்னான்னு கூட எனக்கு ஆக்சுவலி தெரியாமல் இருந்தது. அப்புறம் தான் சிசிடிவியில் பார்த்தோம், வந்தது ஜென் தான். அவன் ஏன் என்னோட திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணி, மேபி என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும் போல், அதனால தான். ஆமாங்க, ஆக்லாண்டில் இப்போ ரொம்ப திருடு அதிகமாகிட்டே வருது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டில், விமல் அண்ணா அப்படின்றவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போது வெளியில் வந்து ஒரு பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேக்கில் என்னோடய கேஷு, என்னோடய கார்டு எல்லாமே இருந்தது. தெரியாமல் 2-3 பேக் எடுத்துகிட்டு வரும்போது அந்த முக்கியமான ஹேண்ட் பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் வெளியில் போகும்போது தான் பார்த்தா அந்த பேக் அங்கேயே தான் இருந்தது. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ திருடெல்லாம் நான் இங்கே பார்த்ததே கிடையாது. பட் இப்போது ரீசன்ட் டேஸாக லேட்லி ரொம்ப திருடு தான். இப்போ நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஷூவை வெளியில் விட்டுட்டு வந்தேன். காலையில் எழுந்து பார்த்தா அந்த ஷூ காணும். ரொம்ப திருடு ஜாஸ்தி அதிகமாகிட்டு இருக்கு. இவங்களை எதுக்கு வச்சுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இவங்க பேர் வந்து கெல்லி டாட்டன் அப்படின்னு இங்கே ஒரு அக்வேரியம் இருக்குது, அங்கே வாங்கினது. எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பேசி பழக்கம் இல்லைன்றதை விட கொஞ்சம் ஷை. அதனால கையை காலை ஆட்டிட்டு கண்ணை சிமிட்டிகிட்டே வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக இவங்களை கையில் வச்சுட்ருக்கேன். இவங்களோட வயசு 10. ஏன்னா நான் நியூசிலாண்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. நான் ஃபஸ்ட் இயர் போய் இவங்களை வாங்கினேன். க்ளோஸ் டு மை ஹார்ட் எனக்கு இவங்க. அதனால தான் இவங்களை வச்சுட்டு பேசுகிறேன். திருட வந்து எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான். ஆனால் என்னோடய கெல்லி மட்டும் விட்டுட்டு போயிட்டான். கெல்லி அவங்ககிட்ட சொல்லிச்சுங்களாம், என்னை எடுத்துகிட்டு போகாத, நான் வந்து அவங்களோட ரொம்ப ஃபேவரேட். நான் இல்லைன்னா வந்து மேக் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, என்னை எடுத்துகிட்டு போனால் தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சா. சும்மா விளையாட்டுக்கு. கெல்லி போய் எங்கன்னா பேச முடியுமா? அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு நான் வந்து இதோட சேர்த்து ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அது என்னன்னா வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில்
பக்கத்து ஏரியாவில், அதாவது நாங்கள் எங்கள் வீடு இங்கே இருக்குன்னா இந்த ஏரியாலும் நடந்த ஒரு திருடை தான் நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள். இது முழுக்க நியூசிலாண்டோ ஆக்லாண்டை பற்றி தப்பாக சொல்கிற வீடியோவே கிடையாது. எங்கள் ஊரில் நடந்த திருடையும் என் வீட்டில் நடந்த திருடையும் பற்றி ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக போடுறேன், அவ்வளோதான். எல்லா ஏரியாலுமே திருடு நடக்குதான்னா எனக்கு தெரியாது. நான் இருக்க ஏரியாவில் கொஞ்சம் திருடு பயம் இருக்குது, அதனால கொஞ்சம் சேஃப்டியாக நாங்கள் இருந்துக்கிறோம், அவ்வளோதான்.